நாங்கள் எல்லாரும் பார்த்திக்கிற ஒரு விஷயம்தான் ஒரு டாக்டர்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்க எப்பயுமே ஒரு ஒயிட் கலர் கோட்டை அணிஞ்சிப்பாங்க. ஆனால் அவங்க ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகக்கூட மட்டும் ஏன் ஒரு க்ரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் ட்ரெஸ் அணிகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அணிகிறது மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றிக்கிற அந்த பெட் சீட்ஸ் அந்த கர்டன்ஸ் கூட க்ரீன் அல்லது ப்ளூ கலரில் இருக்கு. இதுக்கான ரீசன் என்ன? இது எதிர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம் இல்லைங்க. இதுக்கு பின்னுக்கு 3 சுவாரஸ்யமான காரணங்கள் இருக்கு. இந்த வீடியோ அந்த காரணங்களை பற்றி விளக்கமாக பார்ப்போம். முதலாவது காரணம் என்னன்னா ரிஃப்ளெக்ஷன். அதாவது ஒரு ஆப்ரேஷன் செய்கிற டாக்டர்ஸை சுற்றி பார்த்துருப்பீங்க, பவர்ஃபுல்லான ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரை பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான லைட் சீக்கும். ஏண்டா அந்த ஒவ்வொரு லைட்ஸும் அதிக வெளிச்சத்தை தரக்கூடியதாகவும் மிச்சம் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னா, ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணக்குள்ள உடம்புல இருக்கிற ஒவ்வொரு நுண்ணிய பகுதிகளையும் தெளிவாக அவதானித்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஆகவே அந்த இடத்துல ஒரு அதிக வெளிச்சமான ஒரு சூழல் தேவைன்றது கட்டாயம். ஆனால் இந்த நேரத்தில் சுத்திக்கிற சக டாக்டர்ஸோ அல்லது சக நேஸ்மாரோ அவங்களும் ஒரு ஒயிட் கலர் கோட்டையோ அல்லது ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸையோ அணிஞ்சிருந்தா அந்த பவர்ஃபுல் லைட்லேருந்து வர வெளிச்சத்தால் அவங்களோட கோட்டில் இருக்கிற அந்த ஒயிட் கலரும் ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டருக்கு ஒரு மாதிரி கிளர் அடிக்கும். அப்போ அந்த கிளரால் என்ன நடக்கும்னா அவருக்கு தொடர்ந்து அந்த ஆப்ரேஷனை பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். ரெண்டாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணக்குள்ள தொடர்ந்து அந்த உள்ளுறுப்புகளை உடலுக்குற உள்ளுறுப்புகளை தொடர்ந்து டீட்டெயிலாக அவதானித்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டி இருக்கும். அப்போ இந்த உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும்னா ஒரு விவிட் ரெட் கலரில் தான் இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு சிவப்பு நிறத்தில் இருக்கும். இப்படி அந்த டாக்டர்ஸ் தொடர்ந்து அந்த சிவப்பு நிறத்தை பார்த்து கொண்டிருக்கிறதால எங்களோட மூளைக்கு என்ன நடக்கும்னா அந்த சிவப்பு நிறத்துக்கு அது டிசென்சிட்டிவ் ஆகும். அதாவது அந்த சிவப்பு நிறத்துக்கான சிக்னல் எங்களோட மூளைக்கு போகிறது என்ன செய்யும்டா கம்மியாகும். இந்த நேரத்தில் டாக்டர்ஸ் தொடர்ந்து அந்த ரெட் கலரை பார்த்து கொண்டு இருந்து திடீர்னு தலையை தூக்கி சுத்திக்கிற ஒயிட் கலரில் ஏதாவது ஒன்று அவதானிச்சிருந்தா, உதாரணம் ஒரு டாக்டரோட கோட் இப்படி ஒயிட் கலரில் ஏதாவது ஒன்று அவதானிச்சாருந்தா அந்த ரெட் கலராக அவர் உள்ளுக்கு பார்த்து கொண்டிருந்த அந்த உள்ளுறுப்புகள் ஒரு கோஸ்ட் இமேஜ் மாதிரி என்ன செய்யும்டா அந்த ஒயிட் கலரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்படி இந்த ஒயிட் கலரில் ரிஃப்ளெக்ட் ஆகுறதால அவருக்கு தொடர்ந்து அந்த ஆப்ரேஷனை செஞ்சு கொள்வது கடினமாயிக்கும். உதாரணத்துக்கு நான் இந்த ஸ்க்ரீனில் காட்டுற ரெட் கலர் டாட்டை ஒரு 10 செகண்டுக்கு அவதானிச்சு கொண்டிருக்கேன். இப்போ உடனே ஸ்க்ரீனில் காட்டுற அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் டாட் உங்களுக்கு ப்ளூ கலராகவோ அல்லது க்ரீன் கலராகவோ ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த மாதிரி தான் அந்த டாக்டர்ஸுக்கும் தொடர்ந்து அந்த ரெட் கலரை பார்த்து கொண்டிருந்து திடீர்னு தலையத்துக்கு ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்டை பார்த்தாங்கன்னா அந்த உடல் உறுப்புகளும் உங்களுக்கு எப்படி இந்த ரவுண்ட் டாட் அதே மாதிரியே ப்ளூ அல்லது க்ரீனால் ரிஃப்ளெக்ட் ஆகிச்சோ அதே மாதிரி என்ன நடக்கும்டா அந்த டாக்டர்ஸுக்கு அந்த உடல் இருக்கிற உள் உறுப்புகள் க்ரீன் அல்லது ப்ளூ கலரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். மூணாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் தொடர்ந்து அந்த ரெட் கலரை அவதானிச்சு கொண்டிருக்கிறதால உடல் உள்ளுறுப்புகள் இருக்கிற அந்த ரெட் கலரை தொடர்ந்து அவதானிச்சு கொண்டு இருக்கிறதால அவங்களோட மூளை என்ன செய்யும்டா அந்த ரெட் கலரை தொடர்ந்து அவதானிச்சு கொண்டிருக்கிறதால டயர்ட் ஆகும். இப்படி டயர்ட் ஆகுறதால அவங்க கொஞ்சம் தலையை தூக்கி சுத்திக்கிற கிரீன் அல்லது ப்ளூ கலரை தொடர்ந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அவதானிச்சு கொண்டிருந்தாங்கன்னா மூளை திருப்பி ரீஃப்ரெஷ் ஆகி அவங்களால மீண்டும் அந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டினியூ பண்ண வைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம ஷேர் பண்ணிட்டு இதை மாதிரி இன்ட்ரெஸ்டான இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்டா மறக்காம எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.